Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கிறோம். சரியா, நீங்கள் எப்படியெல்லாம் வந்து காலேஜுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான டாப் காலேஜஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், டாப் காலேஜ் இல்லாமல் எந்த மாதிரியான டயர் 2 காலேஜஸ்லையோ இல்லை டயர் 3 காலேஜஸ்லையோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே நம்ம ரெகுலராக உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்துகிட்டே இருக்க போகிறோம். சரியா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாம் 2:30க்கு சரியா, இன்றைக்கி நம்ம ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2:30க்கு நம்ம வந்து லைவ் வருவோம். அந்த லைவில் உங்களோட டவுட் எல்லாமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் லைவ் வர்றதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஓகே. ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். சரியா, அதாவது 2025க்கு ஷெட்யூல் வந்து எப்படி வரும், அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஓட ஷெட்யூலை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம சொன்னாவே அந்த ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நிறைய பேருக்கு கவுன்சிலிங்னா என்ன, கவுன்சிலிங்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அதனால ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி ஷெட்யூல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 2024ஓட அந்த ஷெட்யூல் தான் பார்க்குறீங்க. இதே மாதிரி தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா கொடுப்பாங்க. சரியா, போன வருஷம் நமக்கு வந்து 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியே வந்துச்சு. உடனே 6ஆம் தேதி என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. நமக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மே 9ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வருது. மேக்ஸிமம் 10ஆம் தேதி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதாவது இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே 6ஆம் தேதி அங்கே ஆரம்பிச்சுக்காங்க. நமக்கு வந்து 10/5/2025 நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக, அதாவது ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. சரியா, இங்கே பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6/6/2024 கொடுத்துருக்காங்கல்ல. நமக்கு அதே மாதிரி 10/6/2025 அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அப்போ கவுன்சிலிங்க்கு எவ்வளோ நாள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, அதாவது நமக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட வந்து அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மாதம் கிட்ட நமக்கு வந்து கவுன்சிலிங்கே நடக்கும். நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மிட் இல்லாட்டி ஆகஸ்ட் எண்டில் இல்லை செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் தான் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜை போய் ஜாயின் பண்ணுவீங்க. அதனால தான் நிறைய கோர்சஸை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த லீவில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்த்துக்குங்க. சரியா, அப்போ அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே எப்போ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/6/2024 முடிஞ்சிருக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு அந்த கடைசி நாள், அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கடைசி நாளே ரேண்டம் நம்பர் கொடுத்துருவாங்க. சரியா, அந்த ரேண்டம் நம்பர் அசைன் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்ம கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் என்னன்னு சொல்லி பார்த்தா TFC, இதெல்லாம் ஆன்லைன். அதாவது நீங்கள் வந்து அந்த TNEA வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது எல்லாமே அதை பற்றின வீடியோலாம் தெளிவாக போடும். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேணாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை ஆன்லைன்லேயே நடந்து முடிஞ்சிடும். சரியா, சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஊரில் இங்கே TFCன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, TFCன்னா என்னென்னா அது ஒரு நோடல் சென்டர் மாதிரி. சரியா, உங்கள் ஊரில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜில் என்ன பண்ணுறோம் பார்த்துருங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் தூத்துக்குடியிலேருந்து உடனே சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வர முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் சைடில் இருக்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு சென்னைக்கு தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் ஒரு நோடல் சென்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட்டில் எங்களுக்கு டவுட் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, இதில் எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களே நேராக வர சொல்லுவாங்க. மற்றபடி எதுக்குமே நீங்கள் நேராக போக தேவையில்லை. நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, TFC அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜை கொடுப்பாங்க. அந்த டைம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க். சரியா, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஜூலை மாதம் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜூலை 14ஆம் தேதி, சரியா, 14/7/2025 ரேங்க் வந்து பப்ளிகேஷன் நமக்கு இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைகளை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்துச்சு, அதாவது சர்டிஃபிகேட்டில் இல்லை ஏதாவது ஒன்றில் வந்து பார்த்தா குறைகள் இருந்துச்சு அப்படின்னா
அப்படின்னா அதை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் கொடுக்குறாங்க. அதான் கவர்னர் ரிடல்சல்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒரு 8-9 நாள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். 22/7/2024 ஜூலை 7ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க? 6/5/2024 ஆரம்பிச்சுட்டு எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது ஜூலை 22 சரியா. அப்போ ஜூன் மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு ஜூலை லாஸ்ட்டில் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் வந்து ஜூலை லாஸ்ட் வீக்கில் சரியா 26-27ஆம் தேதி நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதில் வர பசங்களில் 7.5 ரிசர்வ்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நடக்கும் சரியா. நல்லா கவனிச்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்கன்னு சொன்னோடனே நான் ஜென்ரலாக, அதாவது டிசபிள் பர்சன், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதுக்கு உள்ளே வராங்க பார்த்தீங்களா. இதில் இருக்கக்கூடிய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் யாருக்கு நடக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல் இந்த கேட்டகரியில் வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து செகண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் நம்ம எல்லா பேருமே வருவோம் சரியா. அகடமிக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி, ஒகேஷ்னல் சரியா. இந்த 3 பேர்த்துக்குமே சேர்த்து நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். 29/7/2024 3/9/2024 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா கவுன்சிலிங் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே எவ்வளோ நாள் நடந்திருக்குன்னு பாருங்கள் சரியா. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் வந்து கவுன்சிலிங் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அப்போ இந்த அகடமிக் கவுன்சிலிங் சொல்லி போட்டிருக்காங்கல்ல, இந்த அகடமிக் கவுன்சிலிங் தான் நமக்கு 3 ரவுண்டாக பிரிப்பாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. நேற்றுக்கு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு பார்த்தீங்களா, அதுவுமே அந்த மாதிரி தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா நடக்கும் சரியா. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3யோட சேர்த்து தான் அதுவும் நடக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஒகேஷனல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது மேக்ஸ் பேப்பர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேஜர் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருந்திருக்காது. ஒகேஷ்னல் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இப்போயே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஒகேஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சொற்பமான சீட்டு மட்டும் தான் இருக்குது. நாம் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு விருப்பமான காலேஜை எடுக்கிறது ரொம்ப கடினமாயிரும். அதனால் ஒகேஷ்னல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் சரியா. ஒகேஷ்னல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்காது, அதுக்கு பதில் ஒரு மேஜர் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க சரியா. அப்படிப்பட்டவங்க தான் ஒகேஷ்னலில் வருவாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து யாருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு ரிசல்ட் வரும்ல, 12th ரிசல்ட்டில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஃபெயிலான பசங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடக்கும் சரியா. அதாவது ஃபெயிலான பசங்களுக்கு உடனே எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடந்து பாஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு 10-20 நாள் அவங்களுக்கு பேப்பர் திருத்தி சொல்லிடுவாங்க. அப்படி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்களுக்கு ஒரு நீர் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அப்போ அவங்களும் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணல. அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சார் ஃபெயில் ஆகி பாஸ் பண்ணுற பசங்க மட்டும் தான் கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது, எல்லா பசங்களுமே கலந்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் எடுத்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல, நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ணலாமான்னு கேட்டால் அட்டன் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் சரியா. இதை நிறைய பேர் தவறுதலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. SC பசங்களுக்கு மட்டும் தனியாக கவுன்சிலிங் நடக்கும் போல், அப்படி கிடையாது சரியா. உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு சீட் இருக்கணும். நீங்கள் SC கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு சீட் இருக்கணும். அதாவது முன்னாடி ஏற்கனவே கவுன்சிலிங் நடந்துச்சுல, அதில் ஒரு சீட்டை எடுத்து வச்சுட்டு SCA கம்யூனிட்டியில் எங்கேயாவது காலேஜில் சீட்டு ஃபில் ஆகாமல் அப்படியே இருக்கும் சரியா. அந்த சீட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க சீட்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா SCA to SC கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றினா டீட்டெயிலாக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 11/9/2024. அப்போ இந்த வருஷம் நமக்கு வந்து 15/9/2024 மேபி நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்ம 2:30க்கு நம்ம லைவ் செக்ஷன் வருவோம்.
லைவ் செக்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் லைவ் செக்ஷன் வாங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.